என்னடா எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்ட்டு. இந்த வினை தாண்டி ஒரு படம் இருக்குல்ல, அதில் வந்து ஹீரோ கேரக்டருக்கு வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதை நோக்கி தான் அவரும் போயிட்டுருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து அவரோட லைஃப்பில் ஜெஸ்ஸின்ற ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகும். அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு பேஷனை வந்து அவர் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த ஜெஸ்ஸி பின்னாடி போக ஆரம்பிச்சிடுவார். உனக்கு ஒரு கோல் இருக்கும், இல்லை வந்து நீ லைஃப்பில் செட்டில் இல்லாமல் இருப்ப, நீ ஒரு ஸ்டேபிள் இல்லாத கண்டிஷனில் இருப்ப. அந்த மாதிரி டைமில் உன் கண்ணுக்கு ஒரு பொண்ணு தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், உன் டோபமைன் வந்து பீக் ஆகும். பீக் ஆனதுக்கப்புறம் உன் கண் எப்போவுமே பொண்ணு பொண்ணு அப்படின்றத தேட ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு பின்னாடியே போவேன். அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லி அந்த பொண்ணு கூட மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ இப்போ சம்பாதிக்கிறத விட அந்த பொண்ணுக்காக எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற மாதிரி வரும். அந்த பொண்ணுக்காக எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்காக நீ எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜ் அனுப்பணும் அப்படின்றது மாதிரி உனக்கு வந்து ஃபுல்லாக அந்த ரொட்டீனாகவே மாறிடும். அந்த ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அது மேலே தான் இருக்கும். அப்புறம் வந்து அந்த உனக்குன்னு ஒரு கேரியர் கோல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சமாளிக்க ரெடியாக இருக்க, உன்னோட பேஷனையும் இழக்க ரெடியாக இருக்க அப்படின்னா நீ பொண்ணு பொண்ணு அப்படின்னு போகலாம். மற்றபடி இந்த கோல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு பேஷனேட்டும் இல்லாமல், லைஃப் பற்றி பெரிய கவலையும் இல்லாமல் இருக்கவங்க தாராளமாக பொண்ணு பின்னாடி போகலாம். ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து ஸ்டே அவே ஃப்ரம் கேர்ள்ஸ்.